தெரியல. ராணுவ வந்து ராணுவ மூஞ்சில இருக்கும்போது டெவில்ஸ் கேட் அப்படி இருப்பாரு. ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவனை அங்க போக சொல்றான். பட் அதை வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பார்த்தேன் அந்த இடத்துல. ஸோ அங்க வந்து யாரு ஃபர்ஸ்ட் யாரும் எலிமினேட் ஆனாலும் மற்றவங்க கிட்ட அந்த டெவில்ஸை வரவிடாம நீ அவங்கள டார்ச்சர் பண்ற இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா அதை வந்து நேச்சுரலாவே வந்து ராணுவம் செஞ்சாரு. பட் ப்ரோ அதுல ராணாவோட எல்லாமே வீக் நிறைய பாயிண்ட் கொஞ்சம் கோர்வையா பேச தரல. அதுக்கடுத்தது அந்த விஜய் சேதுபதி கேட்கிற கேள்விக்கு அவருடைய வாதத்தை எடுத்து வச்சு அந்த பேட்டில் ஆட தரல. அது அதை மொத்தம் அவர் சிம்பிளா சொல்லிடலாம் ப்ரோ. புடிச்சாரு. அதை ஒண்ணுமே இல்லை சிம்பிளா சொல்லிடுவேன். Hey, okay. Hey, guys, thank you so much. I'm signing off. சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். இது ப்ரவுட் மூமெண்ட்டாக சொல்லுவேன் நான். நான் மீடியாவில் தான் இருக்கேன். ஐம் அ செல்ஃப் மேட் குக். ஐ ஒர்க் ஃபார் ஜி தமிழ், அஞ்சரை பேட்டி அண்ட் அதர் ஸ்டஃப். பட் மெயினாக ஒரு ஹைலைட், ஒரு அல்ப இது சொல்லிட்டு போயிடுறேன். ரவிக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். நான் கமலஹாசனோட பையனா மகாநதியிலே நான் தான் நடிச்சிருக்கேன். ஓகே, I just want to tell you that. Share that thing. Thank you. I know you. Bro, love you, bro. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். லவ் யூ Hey, லவ் thank யூ you so much. லவ் யூ. Thank you so much. Thank I you. just want to share. Thank you. Hey, Love you, bro. hey, நன்றி மக்களே. ரவி, love you so much, Ravi. Thank you, sir. Nice. Thank you. நீ ரெண்டு ஸ்பேஸ்ல பேசாம ஓடி போயிட்டியா? நான் டென்ஷன் ஆயிட்டேன் நானு. ஏங்கய்யா நான் வரும்போது தூக்குங்கிற இவங்க எவ்வளவு தூக்கவே மாட்டேங்கிறான். நான் நிறைய ஏழா கூடமா கேள்வி கேட்டுறேன்ட்டு. நைஸ், சோ நைஸ். மனதார பேசினேன் இன்னைக்கு. Thank you so much, sir. Thank you. ஸ்டே பிளஸ்ட் யா. எல்லாரும் நல்லா இருங்கப்பா. ஸ்டே ஆல் பிளஸ்ட். Hello, sir. See you. Take care. Bye bye. Hello, Bye. sir. பாய். Sir. Hello. Hey, is Hello, it Ravi, sir. Hello, Ravi, sir. Voice. Yes, ma'am. How are you, sir? Voice. How sweet. Sir. Triggering. Hello, இப்ப hello, தான் sir. கேக்குது, ma'am. How are you? Hi. How are you, sir? Yeah. நீங்க பேசுறது கேக்குது, sir. I'm fine, ma'am. உங்களை நான் ரொம்ப நாளா பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க பிக் பாஸ் ஃபீட்பேக் கொடுக்கறது இருந்து உங்களுடைய பிஹைண்ட் ரூட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ யூ ஆர் ஏ இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ சார். ஐயோ பெரிய வார்த்தைகள். தேங்க்யூ ஸோ மச் மேம். இல்லைங்க சார், நீங்க இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள 1 வீக் இருந்தாலும் அதாவது நம்ம உடம்போ நம்ம ஹெல்த் கண்டிஷனும் முக்கியம் இல்லை. நம்ம எப்படி மைண்ட் கேமை எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ஃபைட் பண்ணி தான் நம்ம ஜெயிக்கணும்னு இல்லை அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். How sweet. ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துல உட்காந்துக்கிட்டே ஒவ்வொருத்தவங்களையும் வர வச்சு உங்க பக்கத்துல வர வச்சு நீங்க ஒவ்வொன்றையும் மூவ் பண்ணீங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போகும்போது யோசித்தேன், சார் எப்படி போய் விளையாட முடியும் பிசிக்கல் டாஸ்க் எல்லாமே அப்படின்னு. ஆனா நீங்க அதை எல்லாமே தூக்கி போட்டீங்க சார். ஒரே ஒரு சின்ன ஃப்ராங்க்லயே முடிஞ்சு வச்சுங்க சார். தேங்க்யூங்க. தேங்க்யூ. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 1 வீக் தான் இருக்க போறோம் அப்படின்னு. ஏன்னா நீங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டோட்டலாவே வீட்டுக்கு பேக்கப் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவ்வளவுதான். இது சபையை கலைக்க வேண்டியதா? சார் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும் சார். அதாவது எப்படின்னா நீங்க ஆரிக்கு சப்போர்ட் பண்ணும்போதும் நாங்களும் ஆரிக்கு சப்போர்ட், நாங்க ஜெனரல் ஆடியன்ஸ் தான். நான் வந்து ஓகேங்களா. சோ அப்போ வந்து நாங்க எப்படி எதிர்பார்த்தோமோ அது ஆரி கிட்ட இருந்தது, அது ஓகே. அசீம் வந்து செய்யறதெல்லாம் தவறு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அசீமை பிடிச்சிச்சு. என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணும்போது என்னமோ தெரியாம ஒரு பீப்புளுக்கு பிடிச்சிருது. அவன் தப்பு செய்யறானா அதெல்லாம் இல்ல, அந்த கேமை எப்படியாவது விளையாடணும், இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும்னு ரொம்ப இதா. இப்ப அர்ச்சனாவை வந்து ஏன் அப்படின்னா பிரதீப் ஆண்டனிக்கு அப்புறம் யோசிச்சதுதான். நான் ஃபர்ஸ்ட் பிரதீப் ஆண்டனி தான், ஓகேங்களா. ஆனா அந்த பிரதீப் ஆண்டனிக்கு அன்னைக்கு நடக்கும் போது இவ்வளவு சிவியரா ஆக்ஷன் எடுத்த பிக் பாஸ் இன்னைக்கு வந்து அதை ஏன் பெருசா எடுக்கல அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின், ஓகேங்களா. ரெண்டாவது என்ன அப்படின்னா நாங்க பீப்புளா இருக்கவங்க எல்லாமே என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க
பிபி போடுவாங்க வேர்ட்ஸ் போடும்போது, ஹார்ஸ் வேர்ட் போடும்போது. அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தவன் தமிழ்ல நல்லா பேசணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் புரியுற மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலையும் அவன் எத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்தான்னு தெரியல. தூங்கும் போது யோசிக்கிறான், விடிய காலம் எந்திரிச்சா யோசிக்கிறான், கேமுக்காகவே அவன் செய்யற ஒவ்வொரு விஷயம், எந்த வேலையும் குறை சொல்ல முடியாது. எந்த டியூட்டி கொடுத்தாலும் செய்யறான், எல்லாம் ஓகே. அப்ப நாங்க என்ன பண்றோம், நாங்க எதிர்பார்க்கிற கேம் பிளேயர் இவங்கிட்ட இருக்கு அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து பாக்குறோம். ரைட்டா? அப்ப இவன் பிக் பாஸ் என்ன பண்ணணும், அவனை வின் பண்ற ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போய் காமிச்சா அடுத்து வரக்கூடிய பிபி வர்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி வரணும். சும்மா விஜய் ப்ராடக்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி இல்லாம, ரைட், எல்லாருக்கும் பிஆர் வெளியே இருக்கு, வேற வழி இல்ல. விளம்பரம் பண்ணலைன்னா தெரியாத இடங்கள்லாம் போய் சேர்க்க முடியாது. நாங்க மீடியாலாம் நிறைய பாக்கனால எங்களுக்கு தெரியுது. தெரியாதவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப எங்க அம்மா அப்பா கிட்ட போய் முத்துக்குமன்னு சொன்னா அப்படின்னா யாருன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மீடியா கொண்டு போய் சேர்க்கறது பிஆர் தேவை, பண்ணிக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த பிபி கேமுக்கு என்ன தேவைன்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க. அதாவது ஒரு தடவை என்ன சொல்றாங்க, அசீம் ஜெயிக்கும் போது முன் உதாரணமா இருக்கக்கூடாது, இவன் ஜெயிச்சா அப்படின்னு சொன்னாங்க. ஆரி ஜெயிக்கும் போது எதுவுமே சொல்லிக்கல. ஆனா அன்னைக்கு 24/7 போடல. ரைட்டா? ஒருவேளை 24/7 போட்டிருந்தா இதே ஆரிக்கு அகெயின்ஸ்டா பிபி ஏதாவது பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா மக்கள் ஓட்டு அதிகமானனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இப்பயும் முத்துக்குமனுக்கு தான் மக்கள் ஓட்டு இருக்கு, பிஆர் ஓட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஏன்னா நான்லாம் முத்துக்குமனுக்கு தான் ஓட்டு போடுறேன். ஆனா ஃபேன் சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பர்சன் அங்க இருக்கிறான், நமக்காக விளையாடுறான், நமக்காக பேசுறான் ஒவ்வொரு இடத்துலயும் அப்படிங்கிற இடத்துல ஏன் இந்த பிபி என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன மாதிரி பிளேயர் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க? இல்ல விஜய் டிவி ப்ராடக்டே வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுன்னா எதுக்கு கேமே தேவையில்லையே? அது ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு விஜய் டிவி ஒண்ணு பிபி பண்றதுனால மட்டும்தான் இவங்க நினைக்கிறதெல்லாம் டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்றாங்க. இன்கேஸ் வேற ஒரு சேனல் கலர்ஸ் தமிழே எடுத்துக்கோங்க, அவன் பிபி தமிழ் கொண்டு வந்துட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பயாவது இவங்க திருந்துவாங்களா? இவங்க ஒரு சேனலே இருக்கிறதுனால தானே இவங்க இஷ்டத்துக்கு நினைக்கிறது எல்லாம் பண்ணிக்க முடியும். கடைசியில் நான் நினைச்சால ஜெயிக்க வச்சுக்க முடியும், கப்பை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு. கப்பு பிரச்சனை கிடையாது. இப்ப அந்த பையன் என்ன சொல்றான், 106 நாள் அந்த ஸ்டேஜ்ல ஏறி நிக்கன்னு தான் சொன்னான். கப்பை பத்தி கூட அவன் பேசல. அவங்க அம்மா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரணும். அந்த நேத்து நைட்டு நான் பார்க்கும்போது எனக்கு அழுகு வந்துச்சு சார். அந்த ஐஸ்கிரீம் எல்லாரும் சாப்பிடும்போது அவன் என்ன தெரியுமா சொல்லி எடுத்துட்டு போறான், இந்த ஐஸ்கிரீம் எடுத்துட்டு போறேன், எங்க அம்மா வந்தா கொடுக்கணும். அதை நான் நோட் பண்ணுவேன். எனக்கு கஷ்டமா இருந்தது. சரி விடுங்க, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், நீ இவ்வளவு திட்டுறீங்க, ஓகே இல்லைங்களா? அது என்ன அவனை அழுக வச்சு. இன்னொரு விஷயம் நான் எல்லா மக்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இது பவித்ராவும் அழுகுறாங்க கேமரால, எல்லாரும் அவ்வளவு ஸ்வீட் அழுகுது, பார்க்க பாவமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இவன் ஃபேஸே அப்படித்தாங்க, நானும் 2 தடவை பார்த்துட்டேன். இவன் அழுகும் போதும் அவனோட வாய், ஃபேஸ், பல்லு இதெல்லாம் அப்படித்தான் தெரியுது. அது அவனுடைய நேச்சுரல். அதையும் கிண்டல் பண்ணி அது ரொம்ப என்ன சொல்றது, பார்க்கவே இரிட்டேட்டா இருக்கு. அவனை போ சொல்லு அப்படின்னா நீங்க உள்ள போய் பார்க்கணும், கேமுக்குள்ள இங்க உள்ள போய் 106 நாள் உட்கார்ந்து பார்க்கணும். அவங்க மைண்ட் கேம்ல மண்டை மெண்டல் ஆகி எவன்டையும் பேச அவனுக்கு செட் இருக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸோட உள்ள போய் உட்கார்ந்துக்கிறாங்க, அவன் பேசிக்கிறாங்க. ஏன் இதே விஷாலுக்கு நடந்தா 2 கேர்ள்ஸ் போய் ஆறுதல் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க, அருணுக்கு நடந்தா விஷால் போய் சொல்றதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. ஆனா இவன் தீபக் அண்ணாவை மட்டும்தான் கேட்பான், அவ்வளவுதான். ஆனா ஆறுதல் கூட அவன் எதிர்பார்க்கறது இல்ல. ஏன் இதே மஞ்சரி ஆகட்டும், நேத்தெல்லாம் போய் பேசலையே, அவன் வேணான்னு சொன்ன விட்டாச்சு, அவ்வளவுதான் லிமிட். அவன் அவ்வளவுதான் லிமிட் வச்சிருக்கான். இப்ப வேற என்ன எதிர்பார்க்கணுங்கிறாங்க முத்துக்கு மட்டும். இப்ப என்ன செஞ்சா கப்ப கொடுப்பாங்க? இல்ல நான் இதுதான் ஸ்கோரிங் பாயிண்ட்னு பாக்குறேன். முத்து அந்த கேம்ல அவரு தப்பு பண்ணிருக்கலாம். லிட்டரலா நார்மல் பீப்புள் கிட்ட இப்போ இது ஏறிட்டு தானே போச்சு. இது செம ஸ்கோரிங் பாயிண்ட்.
இல்ல இல்ல நீங்க ஸ்கோரிங் பாயிண்ட் சார், நான் ஸ்கோரிங் பாயிண்ட்டுக்காக கேட்கல சார். நான் கேக்குற ரவீந்தர் சார்ட்ட நீங்க உள்ள போய் ஒரு வாரம் இருந்துட்டு வந்துட்டீங்க. அவங்க என்னென்ன ஸ்கிரிப்டாவே இருக்கட்டும் எல்லாமே ரவீந்தர் சாருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் எல்லாமே ப்ளே பண்ணாரு. எங்கெங்க இடத்துல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ணது எல்லாமே அவர் பண்ணாரு. யாரையும் விட்டு வைக்கல. அதெல்லாம் ஓகே. பயப்படல அவரு. போனா வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு தான் அவர் விளையாண்டாரு. ஓகேங்களா? நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, எங்களை மாதிரி ஜெனரல் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறத இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் கொடுக்க மாட்டாங்களா? ஏன் முன் உதாரணமா ஒருத்தவங்களை ஜெயிக்க வச்சு நீ பேசுற, ஓவரா பேசுற, ரைட் இல்லைங்கள, அடுத்து வர்றவங்க அதை பார்த்துட்டு குறைச்சுக்குருவாங்க. ஏன் இதே மஞ்சரி வந்து அதே பேச்சு திரும்ப வந்துதானே இப்ப அவ்வளவு எல்லாரும் பாராட்டுறாங்களே, அப்ப வருதுல அடுத்த கண்டென்ட். நீங்களே நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னா நீங்களே ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க முத்துக்கு டைட்டில் தானே. நான் அப்படி இல்லவே இல்லைன்றேன். ப்ரிப்பேர் எல்லாம் கிடையாதுங்க சார். இதான் சார், நாங்க ஏதாவது பேச வந்தா நாங்க முத்துக்கு ஃபேனா பேச வரோம்னு உடனே நீங்க ஐயா நானே பிரஜினாலே முத்து ஃபேனு. இருங்க நான் சொல்றது புரியுதா நான் என்ன நீங்களே சொல்றேன்ட்டு? இல்ல நானே முத்து ஃபேனு. நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்ற முத்துக்கு டைட்டில் இல்லைன்னு நீங்க சார் நீங்க இருங்க. ப்ரிப்பேர்னா சார் ஒரு நிமிஷம் ப்ரிப்பேர்னா நீங்க 1 வீக்ல சொன்னீங்கன்னா ப்ரிப்பேருங்களா? இப்ப டே 75 டேஸ் இப்பயும் நம்ம அத பத்தி யோசிக்கலைன்னா அப்புறம் நம்ம இத்தனை நாள் பார்த்ததே வேஸ்ட். ஃபர்ஸ்ட்ல பார்த்து ஐயா இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நான் மேம் சொல்றதே வேற மேம் அவர் உங்களை பாயிண்ட். மேம் அவர் உங்களை புகழ்றாரு மேம். நீங்க கலக்கலா பேசுறீங்க. இப்போ முத்துக்குமார் ஜெயிப்பாங்க சொல்றதுக்குன்னு அவர் அப்படி சொல்றாரு. ஓகே, ரவீந்தர் சார் எதுவுமே இதுதான் பேசாம அமைதியா இருக்காரு. எனக்கு அதுதான் புரியல. இது இல்ல நான் இல்ல ஏதாவது இல்ல தப்பா அவரு பேசுறாரு, நான் இன்டர் பண்ணல. இத வந்து நீங்க 3 விதமா பாருங்க. அதாவது ஒரு ஆங்கிள் இப்படி எடுத்துக்கோங்க. அதாவது ஒவ்வொரு சீசனும் வந்து இத்தனை பிளேயர்ஸ் உள்ள அனுப்பணும் அப்படின்னும் போது முதல்ல 4 சீசன் வரைக்கும் இது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்னு ஒண்ணு கிடையாது. சரிங்களா? 5, 6, 7க்கு அப்புறத்துல இருந்து லைவ் ஸ்ட்ரீமிங். நீங்க 5, 6, 7ல இருந்து வர பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா டிவி ஆர்டிஸ்டுங்க வந்து ஜாஸ்தியா இருப்பாங்க, புதுமுகங்கள் ஜாஸ்தியா இருக்கும். 4 வரைக்குமாவது ஒரு சினிமா கிரௌட ஒரு மாதிரி இழுத்துட்டு வர முடிஞ்சது. 4லயே நிறைய டிவி கிரௌடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நிறைய ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னன்னா, நீங்க வந்து நடிகர்களோட வாழ்க்கை, நடிகர்கள் நடிகைகளோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கையை 24 மணி நேரம் படம் போட்டு காமிச்சு அவங்களுடைய சுய பழக்க வழக்கங்கள், விருப்பு வெறுப்புகள், கோபதாபங்கள் இதை வெளிக்காட்டிக்க அவங்க தயாரா கிடையாது. அவங்க வந்து ஒரு ஒரு இப்ப என்ன ஒரு நடிகனோ ஒரு நடிகையோ அவங்கள ஆஃப்லைன்ல நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க அவங்க செட் ஆஃப் ஒரு மேக்கப் அண்ட் லுக் அவுட்ல இருந்தா மட்டும்தான் போட்டோக்கே செல்ஃபிக்கே வருவாங்க. இல்லைன்னா நான் நார்மலான லுக் அவுட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஷோல நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு உண்மைத்தன்மையை காமிக்கணும்னு நீங்க நினைக்கும் பொழுது பெரும்பாலான நடிகர்கள் கூட்டம் வராது. நான் சொல்றது ரியல் டைம் சினிமா நடிகர்களை பத்தி பேசுறேன். சினிமால இருக்கக்கூடிய நடிகர்கள். ஏன்னா அவங்க எல்லாம் உள்ள போய் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதனால இந்த ஷோ மேல நடிகர்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய யதார்த்த நடிகர்கள், சினிமா நடிகர்களுக்கு வேற ஒரு ஒப்பீனியன் தான் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் சீசன் 5 சீசன் 6 அவங்க ஸ்ட்ரீமிங் போட்டாலும் பெரிய நோன் ஃபேஸஸ் யாருமே வரல. நீங்க ஸோ இந்த சீசன் நீங்க 6, 7 அப்படின்னு வரும்போது 7ல பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் பிரதீப்ன்றவர் ஒருத்தர் ஜொலிச்சுக்கிட்டு அதை நோக்கி போகும்போது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு குரூப் வந்து ஒரு முடிவு எடுக்குது. அந்த முடிவே இந்த அந்த பிளேயருடைய தொடருக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான நிலைமை ஆகி போச்சு. அந்த விஷயத்த வெளியில இருந்து பார்த்துட்டு வந்த ஒரு 50 நாள் வெளியில இருந்து வந்த ஒரு பிளேயர் கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணி டைட்டில் அடிச்சிட்டாங்க. அத ஆக்சுவலா சொல்லணும்னா அந்த நிகழ்வை தான் அவங்க அதிகமா பதிவா செஞ்சிருப்பாங்க. இல்ல அவங்க அதை யூஸ் பண்ணி அத பத்தி வந்து வச்சு அவங்க வந்ததுனால ஜெயிச்சாங்க, இல்லைன்னா வந்திருக்க முடியாது. அதான் சொல்றேன், ஜெயிச்சாங்க. இப்ப நீங்க ஒரு கேக்குறீங்கல்ல பிக் பாஸ் என்ன எதிர்பார்க்குதுன்னு. பிக் பாஸ் எதிர்பார்க்கிற ஒரு பிளேயர் தான் முத்துக்குமரன்.
இந்த ம் முத்துக்குமரன்ற மாதிரியான ஒரு போட்டி, அந்த போட்டிக்கு ஒரு பயிற்சி, அந்த போட்டிக்கான ஒரு ஹோம்வொர்க், அந்த ஹோம்வொர்க்ல இந்த கேமுக்குள்ள வந்து விளையாடும் பொழுது சக நட்சத்திரங்களான 13 பேர் இருக்காங்க. நீங்க கேட்குறீங்க ஏங்க இவங்களுக்கு இவ்வளோ ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளேயர் வின்னர் ஆகும்பொழுது இந்த ஷோ நடக்கும்போது ஏகப்பட்ட வடிகங்கள் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷோவை வச்சு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஆரம்பிச்சு, ஷோக்குள்ள இருக்கிற பிராண்டிங்ல ஆரம்பிச்சு, ஷோக்காக பேசுற யூடியூப் சேனல்கள் பேசுறதுல இருந்து, ப்ரொமோட் பண்றதுல இருந்து ஏகப்பட்ட வடிவங்கள். ஸோ இதுல ஒரு டைட்டில் வின்னர் உருவாகிறார் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 10 படம் நடிச்சதுக்கான ஃபேமஸ் அண்ட் ரீச்சுக்கு போறார். அப்படிப்பட்ட ஒரு ரீச்சை, அப்படிப்பட்ட ஒரு பணம், ஒரு வின்னருக்கு வந்து வின்னிங் ப்ரைஸ் இவ்வளோ, அதுக்கப்புறம் நடுவில் நிறைய இந்த கன்சலேஷன்ஸ் ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் கொடுக்குற அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேனல் என்ன பண்ணுவாங்க, அந்த பிளேயர் கேபிட்டலைஸ் பண்ணி எங்கள் கான்ட்ராக்ட்லேயே அடுத்த 6 மாதம் எங்கள் டிவி ஷோஸில் எது நடந்தாலும் நீங்கள் கெஸ்ட்டாக வரணும்னு போட்டிருப்பாங்க. எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் எங்களுக்குள்ள வந்து அந்த மைலேஜை பூரா வெளியில் எங்கேயும் இன்டர்வியூ கொடுத்துடக்கூடாது, வெளியில் எங்கேயும் பேசக்கூடாது, வெளியில் எங்கேயும் எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மைலேஜை பூரா போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு டிவி ஆர்டிஸ்ட் வந்து தன்னை வளர்த்து விட்ட காரணத்துக்காக அவங்க சரின்ட்டு போயிடலாம். ஆரி, முத்துக்குமரன் இது போன்ற யூனிக்கான ஆட்கள் வந்து இதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க சம்பாரிச்சு போட்டி போட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை ஒரு டிவியில கிடைச்ச வாய்ப்புக்காக மொத்தத்தையும் கொண்டு போய் அந்த டிவியோட வளர்ச்சிக்காக போய் 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 நின்னா இவங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி வளராது. இந்த ஷோ வந்து ஒருத்தரை ஒரு மாபெரும் பொசிஷனுக்கு கொண்டு போகும் அப்படின்னா திறமையின் அடிப்படையில தான் கொண்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து கவின் சீசன் 3ல ஒருத்தர் வந்து இந்த கேமை ஜெயிச்சிருக்க மாட்டார், ஆனா ஆல்மோஸ்ட் அவர் தான் வின்னர்ன்ற டிக்ளரேஷனுக்கு போகும். தொட்டியை தூக்கிட்டு வெளில போயிருப்பார். வெளில போன அவருக்கு மட்டும் அதுல இருந்தும் அந்த ஷோல இருந்தும் ஒரு 3 வருஷம் கழிச்சு லிஃப்ட்னு ஒரு படம் வந்து அந்த லிஃப்ட்ல இருந்து அடுத்ததுன்னு அந்த நிகழ்வு ஆறதுக்கே ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த ஷோ என்ன எதிர்பார்க்குதுன்னா, முத்துக்குமரன் மாதிரி திறன்பட திறமையை மட்டும் முன்னெடுத்து வச்சு அந்த திறமையை மட்டும் முன்னெடுத்து வச்சு ஒருத்தர் வளரும் பொழுது அழகா இருக்கக்கூடிய பல பேர் இவனுடைய அழகை விமர்சிப்பாங்க, அறிவா பேசக்கூடிய பல பேர் இவனோட அறிவை விமர்சிப்பாங்க. இப்படி இவ்வளவு விமர்சனங்கள் உள்ளாக்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தனியா என் பதிவை நான் பதிவிட்டு என் பேச்சு திறனாலோ என் விளையாட்டு திறனாலோ வெகுஜன மக்களை வந்து ரொம்ப அதிகமா குறிப்பிட்ட குறுகிய காலகட்டத்திலேயே அதிகமா பிடிச்சி ஈர்ப்ப அந்த பக்கம் இழுத்துட்டதுனால முத்துக்குமரனுடைய வெற்றி வாய்ப்பு வந்து நெருங்கிட்டு போற விதம் வந்து பல பேரை டிஸ்டர்ப் பண்ணதான் செய்யும். ஆனா இந்த சேனல் என்ன எதிர்பார்க்குதுன்னா, முத்துக்குமரன் மாதிரியான ஒரு ஆள் தான் வெற்றி பெறணும். காரணம் என்னன்னா, ஒருவனுக்கு அதிக திறமை, அதிக ஆற்றல், அதிக திறன்பட சுய சுயோஜன புத்தி இருந்து செய்யக்கூடிய அத்தனை ஆற்றலும் இருக்கிற ஒருத்தன் ஜெயிக்காம போனா, இவ்வளவு திறமை இருந்தும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சோம், அந்த வாய்ப்புல வந்து வெற்றியை நழுவ விட்டது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு ராங் உதாரணமா ஆயிடும். ஆனா அதே சமயம் நம்ம சேனலுக்காகவே உழைச்சு நம்ம சேனலுக்காகவே சேனல்ல இருந்து வரணும்னு நினைக்கிற ஒரு சில பேரை நம்ம இந்த நேரத்துல காப்பாத்தி இந்த அளவுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்தா தான் அவங்க இதுக்கப்புறம் வெளியில போய் தன்னை ஜொலிச்சுக்க முடியும். அப்படின்றதுனால டிவி ப்ராடக்டையும் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த டிவி ப்ராடக்டை தாண்டி தன்னிச்சையா செயல்பட்ட இவனையும் அந்த மேல தூக்கிட்டு போக வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிள் பொருள்ல இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்க கேட்ட பிக் பாஸ்க்கான 8 சீசனுக்கும் சேர்ந்த ஒரே மெட்டீரியல் இவன் தான் சிறந்த பயிற்சி பெற்ற. இன்ஃபேக்ட் இவன் ஒரு புக்கே எழுதினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த கேமோடைய ஒவ்வொரு நுனி நாடியையும் கரெக்டா பிடிச்சி இந்த கேமை விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ இது எத்தனை பேர், எத்தனை ஆர்டிஸ்டுங்க,
எத்தனை பேர் இருந்தாலும் இந்த கேமோட இவ்வளோ பயிற்சியில் இவ்வளோ கிளவராக ஆடுற இந்த கேமுக்கு ஒரு 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 பெரிய ஹோம்ஒர்க் இருக்கு. அதை பண்ணி ஆடுறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் இவன் விளையாடக்கூடாது, இவன் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு, இவனை கிண்டல் பண்ணுறாங்க, இது எல்லாமே எப்படி நீங்கள் பார்க்கணும்னா, ஒரு மனுஷன் 30 நாள் வேலை செய்யணும்னா 30 நாள் வேலை செஞ்சு 1ஆம் தேதி வாங்குற சம்பளத்துக்கு 30 நாள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது வெறும் பணமே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்னா 106 நாள் ஒருத்தன் முழு உழைப்பை போட்டு அதில் பணம் மட்டும் இல்லை அதோட புகழும் மக்களோட பேராதரவும் செலவு பண்ணுறவனுக்கு என்னென்ன கஷ்டம் வருமோ அந்த அத்தனை கஷ்டமும் வருது. பட் இறுதியில் அவன் தர்மமே அவனை காப்பாற்றி அந்த வெற்றியை தொட வைக்கும். எல்லாருடைய எனர்ஜியும் அவனுக்கு சேரும். அது அதற்கான இந்த கஷ்டம் கூட படாம அந்த உயரத்தை தொட முடியாது. ஏன்னா அவன் ஒரு 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 இப்ப இருக்கிற அந்தஸ்துல இருந்து நட்சத்திர அந்தஸ்துக்கு மாறுறான். நட்சத்திர அந்தஸ்து என்னென்னலாம் கஷ்டத்தை கொடுக்குமோ அந்த கஷ்டத்தை தான் கொடுக்குது. அந்தந்த மாதிரியான சோதனைகள் தான் வருது. அந்த சோதனையை அவன் ஈஸியா தாண்டிடுவான். கவலைப்படாதீங்க. இப்ப நான் இதுக்கு முன்னாடி ராஜுக்கு நீங்க பேசியிருந்தீங்க, ஞாபகம் இருக்குங்களா சார்? பேசிருப்பேன் மேம். அப்ப வந்து நாங்களும் ராஜு தான் வரணும்னு நினைச்சோம். பிரியங்கா எங்க டிவி ப்ராடக்ட் கொண்டு வந்துருவாங்க. ஆனா ராஜுவும் விஜய் டிவி தான் இல்லைங்களா. ஆனா ராஜு அவன் ஒண்ணுமே பிளே பண்ணாட்டாலும் அவன் ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாரும் என்டர்டைன் பண்ணா அப்படிங்கிற ஒரு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப நாங்க ஒரு ப்ரிடிக்ட் பண்றோம், இவன் தான் வரணும்னு ரசிக்கிறோம், ஓகேங்களா? அதை எப்படி கரெக்டா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டா அந்த சார்ட் எடுத்துட்டு மக்கள்கிட்ட கரெக்டா ஃபீட்பேக் கொண்டுட்டு போகணும், ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எதை வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தாட் வருது? நான் என்ன மட்டும் கேக்குறீங்களா, பொதுவா எல்லாரையும் கேக்குறீங்களா? நான் உங்களை தான் நான் கேட்கிறேன். ஏன்னா நாங்க யோசிக்கிறது நீங்க பிகைண்ட் ரூட்ல நீங்க ரிவ்யூ பண்ணுவீங்க, உங்களை எத்தனையோ பேர் அங்க வந்து கழுவி ஊத்துவாங்க, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டீங்க, நீங்க நீட்டா பிகைண்ட் ரூட்ல பண்ணுவீங்க, நாங்க பார்த்திருக்கோம். நாங்க என்ன பாயிண்ட் யோசிக்கிறோமோ அதை நீங்க அங்க ரிவ்யூல சொல்லுவீங்க, ஓகேங்களா? நான் ரொம்ப நாளா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் கேக்குறதுன்னா நாங்க யோசிக்கிறத கரெக்டா நீங்க அனலைஸ் பண்ணி அதை அந்த நோக்கியே நீங்க ரிவ்யூ பண்றீங்களே, அதுதான் நான் கேக்குறேன். மேம் ஒரு விஷயம் என்னன்னா, இதை நான் சீசன் 2ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால ரவீந்திரன் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. ரவீந்திரன் வந்து அவரும் நம்மள மாதிரி சாதாரண ஒரு மனிதர் தான்மா. வெளியே இருந்து நம்ம பாக்குற மாதிரி தான் அவரும் பாக்குறோம். அவர் ஒன்னும் ஏலியன் கிடையாது. அதீத இல்ல எப்படின்னு கேக்குறீங்க இல்லையா, இருங்க எப்படின்னு கேக்குறீங்க இல்லையா. ஏன்னா நிறைய பேர், ஏன்னா அவருடைய பெரிய பிளஸே வந்துட்டு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் யாரா இருந்தாலும் இதுதான் என் கருத்துன்னு சொல்ற ஒரு மனிதர். அவர் நினைச்சிருந்தா அவர் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணி அவருக்கு இடத்துக்கு ஏத்த மாதிரி அவர் மாத்தி பேசுறதுக்கு அவர் தெரிஞ்சிருக்கும். பட் இதுதான் சரி அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா, நம்மள மாதிரிதான் அவரும். அது ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படிங்கறதான் சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் இல்லை. அரவிந்தர் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இவர் சொன்னது ஒரு காமனான பாயிண்ட். நானும் வந்து ஒரு வெகுஜன மக்களான நீங்க எப்படி ஒரு விஷயத்த பாக்குறீங்களோ, அந்த விஷயத்த பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வருதோ, அந்த புரிதல் போலதான் நானும். ஆனா இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எனக்கு ஒரு களம் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க இந்த ஸ்பேஸ் ஒரு களம் மாதிரி பாக்குற மாதிரி என் கருத்துக்களை சொல்றதுக்கு ஒரு களம். அது என்னன்னா, சிலது சொல்றதுக்கு தைரியமா நேரா சொல்லணும், அதனால் எதிர்ப்புகளை சந்திக்கணும், அதனால் தேவையில்லாத சில கான்ட்ரவர்சி, நட்பு எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா நீங்க சொல்றது உங்களுடைய சக நண்பர்களை. இப்ப நான் வரும்பொழுது, நான் செகண்ட் சீசன்ல இருந்து ரிவ்யூ பண்ணிட்டு வரும்பொழுது என் படங்கள்ல நடிச்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அது போக என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் உள்ள கேம் ஆடுறாங்க. இப்ப என்னன்னா, விளையாட்டா பேசணும், அந்த விளையாட்டுல அவங்க செஞ்ச நிகழ்வுகளுக்காக பேசும் பொழுது அந்த பேசுறது வந்து இப்ப எப்படி நான் நினைக்கிறத நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறத நான் நினைக்கிறேன்னா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம உணர்வுகள் ஒண்ணு தானே. நம்ம இப்போ ஒருத்தன் வந்து ஒரு லெவலுக்கு மேல ஒருத்தன் வந்து ரொம்ப நடிக்கிறான்னா, அந்த இடத்துல நம்ம வீட்டுல டிவி ரிமோட்டை கையில ரொம்ப நடிக்கிறான்